சரி சுவாமிநாதன், முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன், நம்ம பேசுவோம். திரு சுப்பிரமணியன், நீங்க திமுகவுக்கு எதிராக என்டிஏ கூட்டணியில தலைவர்கள் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளர் பரப்புரையை தீவிரப்படுத்தி இருக்கிறார். மற்ற பாஜக தலைவர்களும் போக போறாங்க. வேற்று மாநில முதலமைச்சர்கள் வரப்போறாங்க. பியூஷ் கோயல் பரப்புரை ரீதியாக பேசக்கூடிய முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்ல திமுக மீதான விமர்சனங்களை முன்வைக்கிற அதே நேரத்தில் விஜய் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்த்த காலகட்டத்தை தாண்டி இப்ப விஜய் திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டவர், அவர் திமுகவுக்கு சாதகமா செயல்படக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பார்வையையும் முன்வைக்கிறார். அது ஏன் இந்த மாற்றம் ஏன் ஏற்பட்டுச்சு? இல்ல முதல்ல என்டிஏ கூட்டணியோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2025 அவர் ஒன்றாக சேர்ந்த போது திமுகவிற்கு எதிராக இந்திய கூட்டணிக்கு எதிராக இருக்கிற அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்ட வேண்டும். ஸோ அதுல விஜயம் ஒரு பங்களிப்பார் அப்படின்றதான் நினைச்சாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்ப வாக்குகள் சிதறக்கூடாது. வாக்குகள் சிதறினா வச்சுக்கோங்களேன், திருப்பி திமுக ஒரு ஆட்சி வந்துடுது அப்படின்னு சொன்னா, ஆட்சி வந்தா கூட தொங்கு சட்டமன்றம் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் திருப்பி எம்எல்ஏ சீட்டு நாமினேஷன் போனாரு, திருப்பி அதை வாபஸ் வாங்கியிருக்கிறார். ஓகே, அந்த விவாதத்துக்கு அப்புறம் வருவோம். மறுக்கிறாரு சார், அப்படிலாம் இல்ல, அப்படி ஒரு நரேட்டிவ் ஒன்னு அப்படி செட் பண்றாங்க, அப்படிலாம் இல்ல, நான் மாநில அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டு நான் எடுத்த முடிவு, அந்த முடிவை தள்ளி வைக்கிறேங்கிறார். கரெக்ட் தான், ஒத்துப்பாங்களா சார்? ஏன்னா ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறாரு, அவர் 8 சீட் வாங்கியிருக்கிறார் இந்த வாட்டி. கண்டிப்பாக 8 சீட்ன்றது ஒரு சிக்னிபிகண்ட் உங்களுக்கு சீட்டாக மாறப்போகிறது. நம்ம நிறைய இதுல பாக்குறோம், ஒப்பீனியன் போல்ல எனிவேர் பிட்வீன் 113ல இருந்து 125 இல்ல 114ல இருந்து 127 அது மாதிரியான ஆசிலேஷன்ல இருக்கும்போது 8 சீட்டுகள் என்பது ஒரு மிக முக்கியமானது. சோ அப்படி இருக்கும்போது அதுல கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவர் என்ன சொல்றதான் 2 பேர் கேட்க போறாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இவர் அங்க இருந்தா முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்த ஆதவ அர்ஜுனாலாம் உள்ள பேசியிருக்கிறாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி ஓடிட்டு இருந்தது இல்லைங்களா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே பேசப்பட்ட பொருட்கள் அதெல்லாம். அவர் திரு சுப்பிரமணியன், உங்க வாதத்துக்கே வர அப்படி ஒரு சூழல் இருந்திருக்குமானால் நீங்க விஜய அப்படி ஒரு சோர்ஸா பாஜக பார்த்துச்சு. ஏன் திரு ராம்தாஸ் அத்வாலே போன்றவர் என்ன சொன்னாங்க, விஜய் ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு என்டிஏ கூட்டணிக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவரை நாங்க ஆதரவா எடுத்துக்கிட்டு ஆட்சி அமைப்போம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. அப்ப இப்ப விஜய் தேவைப்படலையா? இல்ல, ஒரே நிமிஷம், நான் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அதுதான் அந்த சினாரியோல தானே இதுவும் வருதுங்கிற, தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு விஜயோட ஆதரவு அப்ப பாஜகவுக்கு தேவையில்லையான்னு கேட்கிறேன். இல்ல கண்டிப்பாக இப்ப என்ன ஆகும்னா, பட் இப்ப கேப் நேரோவாகி கொண்டு இப்ப என்டிஏ கூட்டணிக்கு பாசிட்டிவா போய் கொண்டிருக்கிறதாக களத்திலேயும் செய்திகள் வருகிறது. ஏன்னா நீங்க கேட்டீங்க பாத்தீங்க இல்லையா, இப்ப தனிநபர் விமர்சனத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு. நேத்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காரு பியூஷ் கோயல்ஜி, நேத்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடோட நிதி பர்ஃபார்மன்ஸை பத்தி. அதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கிரைம் ரிப்போர்ட்னு பிளாக் ரிப்போர்ட்னு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற வேட்பாளர் இவங்க இருக்காங்களே தமிழிசை மேடம், அவங்க இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங்லயும் ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் களத்துல போய்கொண்டிருக்கிறது. நமக்கு மீடியாக்கள்ல தெரியாததுனால இது பண்ணலன்ற மாதிரி இல்ல. அதாவது பரப்புரையில போகும்போது கண்டிப்பாக எடப்பாடி ஐயா அவர்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இங்க என்ன மிக முக்கியமானதா, தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன், அதாவது திருமாவளவன் கண்டிப்பாக அவர் எதற்காக இந்த ஸ்டாண்ட் எடுத்தார், எதற்காக பின்வாங்கினார்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு அழுத்தம் இருக்கிறது, அவருக்கு அழுத்தம் இருக்கு, அது வெளியில ஒத்துக்கொள்ள முடியாது. ரைட்டுங்களா? அதே கமிங் பேக் டு என்டிஏ, அப்படி ஒரு அழுத்தம் இல்ல, அழுத்தம் அப்படிங்கிறது இங்க நீங்க திமுக கூட்டணியில திருமாவளவனுக்கு அழுத்தம் அப்படின்னா, அப்ப என்டிஏ கூட்டணியில போட்டியிடாத தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் எந்த அழுத்தமும் இல்லையா சார்? கிடையாது. ஏன் சொல்றேன்னா, அதான் சொல்றேன், பொலிட்டிக்கல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருப்பாங்க, வியூக அமைப்பாளர் இருப்பாங்க. இப்ப நம்ம ஐபிஎல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, ஐபிஎல் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, பிளே த பால் நாட் தி போலர். அதாவது பிளே த பால் என்பது இந்த வாட்டி வருகின்ற எலெக்ஷனுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த பாலை எப்படி விளையாடணும், எலெக்ஷனை எப்படி விளையாடணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில வரும்போது போலர் ரெண்டாவது இதுல போயிடுவார் அவர். சோ the person you are talking, அண்ணாமலை, ஓகே, அண்ணாமலை don't want to contest. அவர் என்ன சொன்னா, நான் 234 தொகுதிகளுக்கும் கண்டிப்பாக நான் தேர்தல் பரப்புரைக்கு போறேன். ஓகே, அதனால இந்த தேர்தல்ல நான் போட்டியிட விரும்பவில்லை, முன்னாடியே சொல்லிட்டாரு அவர். ஓகே, அதனால பாத்தீங்கன்னா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாங்க வேட்பாளர் பட்டியலினுடைய பரிந்துரையில திரு அண்ணாமலை பெயரும் இருக்கு அப்படின்னு சொன்னார். நீங்க பரிந்துரைக்கலாம், ஜனநாயகத்துல மறுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அவ்வளவுதான்.
ஜனநாயகத்துல வந்து கட்சி தலைவர் சொன்னாலும் அதை வந்து மறுப்பதற்கு தனிநபருக்கு உரிமை இருக்கிறது சார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 234 தொகுதிகளுக்கு போகணும் சார், என்ன ஒரு தொகுதியில சுருக்கிடாதீங்கன்றார் அவர். அவ்வளவுதான். சோ அந்த தனிநபரோட அந்த உரிமைக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து என்டிஏ இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகங்களை வைத்திருக்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பினதும், அதே நேரத்தில் மற்ற கேள்விகளை எல்லாம் தொடர்ச்சியா தொகுதி பொறுப்பாளரா போடும்போது அதுல இருந்து விலகினார்ல, அதுவும் உரிமை சார்ந்தது தானே? அந்த உரிமையின் அடிப்படையில தானே அதெல்லாமும் செஞ்சாரு. கண்டிப்பா உரிமை சார்ந்தது. அதாவது இல்லங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றது இல்ல சார், நீங்க உங்க வாதத்துக்கே வரேன். கட்சியினுடைய ஒரு தொண்டராக நான் வந்து எல்லாருக்கும் பரப்புரை செய்வேன், தோளோடு எல்லா வேட்பாளர்களுக்கும் தோளோடு தோள் நிற்பேன், ஒரு காரியகர்த்தாவா இருப்பேன் அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்றாரு. அப்ப நீங்க முன்னாடி சொன்ன அந்த எல்லாத்துக்கும் விலகின எல்லாத்துக்கும் உரிமை தான் காரணம், வேற எந்த காரணமும் இல்ல. அது இல்ல சார், விலகினதுக்கு காரணம் வந்து ஒரு தொகுதியில ஒரு 6 தொகுதிகள்ல என்னை சுருக்காதீர்கள். பேசலாம் திரு சுப்பிரமணியன், உங்களுடைய இணைப்பை சரி பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜீவா, இங்க திரு பியூஷ் கோயல் அவர்கள் பரப்புரையில சொல்றாரு, விஜயை குறித்து பேசுகிற போது திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்துருச்சுங்கிறாரு. அதே நேரத்தில் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க போவது விஜய் தான், அதன் மூலமாக அது திமுகவுக்கு சாதகமாகத்தான் போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. எப்படி புரிஞ்சு? இல்ல, தொடக்கத்திலிருந்தே அவங்க திட்டம் அதானே. விஜய் இப்ப வந்து இதுவரையும் விஜய்னு சொன்னவர் திடீர்னு ஜோசப் விஜய்னு சொல்றாருல. அவர் நிற்கின்ற 2 தொகுதிகளும் அவருடைய சாதி மதம் சார்ந்த இடங்களை பார்த்து பாட்டியிருக்காரு தெளிவா. ஒன்றுக்கு 2 இடமே அவருடைய சாதி இருக்கிற இடம், அவர் சார்ந்த மதம் இருக்கிற இடமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம ஜோசப்ங்கிறாரு. எந்த தொகுதியில் நின்னாலும் அப்படி ஒரு பார்வை வந்துரும்ல. இல்ல, திருச்சி கிழக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் அந்த இது நெருக்கமான இதுதான். அந்த மாதிரி பார்த்து அவர் நின்று இருக்காரு. 234 தொகுதி விஜய்னு சொன்னாலுமே அவர் திருச்சி கிழக்க தான் பிளான் பண்றாருங்கிறது தொடர்ச்சியா பேசினது. பெரம்பூரையும் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இப்ப இதுல கவனிக்க வேண்டியது, அவர் வந்து இதுவரையும் கிறிஸ்தவர்களுக்காகவோ இஸ்லாமியர்களுக்காகவோ எதுவும் போராடாதவர், அவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் மௌனம் காத்தவர். ஏன் திருப்பரங்குன்ற வரையும் வந்தபோது கூட அவர் ஒன்றும் பேசல. இன்னைக்கு கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு வரக்கூடிய அந்த பணத்தை தடுக்கக்கூடிய வேலையை பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு. கேரளால இப்ப தேர்தல் நடக்கும்போது சொல்றீங்க, ஆமா, ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. கேரளால இப்ப தேர்தல் நடக்கும்போது இதை பண்ணாதீங்கிற மாதிரி லோக்கல் பிஜேபி காரங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. கேரளால பெரிய லெவலில் பாதிக்கும். அப்ப கல்வி நிறுவனங்களை வந்து டோட்டலாக அடிக்கிற அளவுக்கான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இது குறித்து கூட ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், சிஎம் சார்னு கேட்குற அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர்களின் கல்வி நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வருதுன்னு கூட பேசலை. அதை ஏன் இவ்வளோ பர்டிகுலராக கேட்குறேன்னா, இப்போ அவர் அந்த அடையாளத்தை தான் கையில் எடுக்கிறாரு. அவர் எடுக்கிற கடைசி ஆயுதம்ங்கிறது நான் ஒரு கிறிஸ்டின்ங்கிறது தான். ஜோசப் விஜய்னு சொல்லிட்டாரு. ஜோசப் விஜய்னு முத அவரை நமக்கு அறிமுகப்படுத்தினவர் யாரு? ஹெச் ராஜா. அதுவரை நமக்கெல்லாம் அவர் ஜோசப் விஜய்னே தெரியாது, விஜய் அப்படின்னு. அப்போ வந்து அவர் திமிரா போட்டார், ஆமா நான் ஜோசப் விஜய்னாரு. தமிழ்நாடே அவர் கொண்டாடிச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த விஜய் வந்து என்ன நோக்கத்துக்காக சம்மந்தம் இல்லாமல் தன்னை ஜோசப் விஜய்னு சொல்லிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு